இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா முற்றிலும் புதுமையான வீடியோ தான். எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இத்தாலிய மந்திர சொற்களை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் எங்கள் சேனல்லையே. இது ரெண்டாவது அதோட தொடர்ச்சி தான் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பணத்தை ஈர்ப்பதற்கான இத்தாலிய மந்திர வார்த்தைகள். இத்தாலிய மந்திர வார்த்தைகள் அதாவதுன்னா இத்தாலியன் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லலாம். இது என்னன்னா இட்டாலியன் ஃபோக் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்டாலியன் ஃபோக் சாரீஸ்னா இத்தாலிய நாட்டில் பழங்குடியினர் யூஸ் பண்ணுற ஒரு மந்திர வார்த்தை தான் இந்த இத்தாலியன் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணும்போது ஒரு 3 விஷயங்கள் முக்கியமாக தேவை. அதாவது என்னென்னா ஸ்ட்ராங் பிலீஃப்னு சொல்லும்போது வலுவான நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு வலுவான நம்பிக்கை இருந்தால் தான் அந்த ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு வேலை செய்யும். ரெண்டாவது கிளியர் இன்டென்ஷன், தெளிவான எண்ணம் தேவை. உங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, எதுக்காக இந்த ஸ்விட்சோட யூஸ் பண்ண போகிறீங்கன்ற தெளிவான எண்ணம் உங்களுக்கு தேவை. மூணாவது என்னென்னா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் சொல்லும் பொழுது நிலையான முயற்சி தேவை. அதாவது என்னென்னா ஒரு ஸ்விட்சோட யூஸ் பண்ணும் பொழுது அதை நிலையாக திருப்பி பயன்படுத்தும் போது தான் அது உங்கள் ஆள் மனசில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை நிகழ்த்தும். இப்போ ஸ்விட்சோடுன்னு சொல்லும் பொழுதே என்ன ஆகுதுன்னா உங்கள் ஆள் மனசில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசத்தில் தூண்டுதலை ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆள் மனசில் ஒரு மாய சக்தியை உருவாக்குதுன்னு நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க. அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்துகிறாங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிக்கண், பணவள ஆலோசகர்.